அடுத்து இணைந்து கொள்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் விமர்சகருமான ஜலநாதன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் இரத்தினம் அழகு என்ற தலைப்பிலும் அர்த்தமும் அனர்த்தமும் என்ற அமைப்பிலே ஒரு விடயத்தை இங்கே தருகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். ரௌத்திரம் பழகு என்றார் பாரதியார். ரௌத்திரம் பழக பழக ரௌத்திரம் அழகாகும் என்ற அமைப்பில் ரௌத்திரம் அழகு எனும் தலைப்பிலும் அர்த்தமும் அனர்த்தமும் என்ற அமைப்பிலும் சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. ரௌத்திரம் அழகு. கௌரவர்களால் மிகவும் கஷ்டப்பட்டீர்கள். பீமன், அர்ஜுனன், பாஞ்சாலி உள்பட அவர்கள் சிலவற்றை சொன்னார்கள். தர்மனே, நீ நீ கிருஷ்ணா, பரமாத்மா, எங்களுக்காக துரியோதனிடம் தூதாக செல்ல இருக்கிறீர்கள். முந்து ஊர் வெம் பனிக்கொடியோன் மூதூரில் நடந்துழவர் மூன்றில் தோறும் நந்தூரும் புனல் நாட்டின் திரள் வேண்டு நாடொன்றும் அல்கானாகில் 5 ஊர் வேண்டு அவை இல் எனில் 5 இளம் வேண்டு அவை மறுத்தால் அடுவோர் வேண்டு அவை மறுத்தால் அடுவோர் வேண்டு சிந்தூரத் திலகனுதல் சிந்தூரத்தின் மறுப்பொசித்த செங்கன்மாலே என தருமன் தூதாக செல்ல இருக்கும் கிருஷ்ணனிடம் கோபமாக கூறுவதாக மகாபாரதத்தில் வில்லிபுத்தூரார் கூறுகிறார். கிருஷ்ணா, பாதி ராஜ்யம் கேளுங்கள், தரமறுத்தால் 5 ஊர் கேளுங்கள், அதுவும் தரமறுத்தால் 5 வீடு கேளுங்கள், அதையும் தருமறுத்தால் சண்டைக்கு தயாராக இரு. தருமனே, நீயா கோபமாக? என்ன பண்ணுவது கிருஷ்ணா? பாதிப்பின் விளைவு வெளிப்பாடு சாம பேத தான தண்டம் என்று சொல்வார்களே, அதைத்தான் சொன்னேன். அமைதி காக்கும் தருமனுக்கும் கோபமா? அகிம்சா மூர்த்தி மகாத்மா காந்தியும் கோபப்பட்டார். மகாத்மாவா? அமைதியான முறையில் ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் ஒத்துழையாமை இயக்கம் நடத்தலாம். வன்முறை இல்லாமல் இருக்கணும். இருக்காது மகாத்மா. நம்முடைய விவசாய தோழர்கள் பாதித்ததற்கு இந்த காவலர்கள் தான் காரணம். அடி உதை கொளுத்து. சௌரி சௌராவில் ஏற்பட்ட வன்முறையால் ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்துகிறேன், காந்தி கூறினார். ஆனால் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடக்கிறது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடக்கிறது. தொல்லை கொடுக்கும் வெள்ளையனை வெளியேற்று, செய் அல்லது செத்துமிடி, டூ ஆர் டை. சாந்தமூர்த்தி காந்தி கோபமாக குரல் கொடுத்தார். கோபமும் அதாவது ரௌத்திரமும் தேவைதான். பாதிப்பில்லாத ஆக்கப்பூர்வமான நன்மைக்காக கோபமும் தேவைதான். ரௌத்திரத்தின் அழகை அழகாய் புரிந்து கொண்டதால், உணர்ந்ததால், பழகியதால் தருமர், மகாத்மா காந்தி இன்னும் பலரும் சாதனை படைத்தார்கள். அதனால்தான் பாரதி சொன்னார், ரௌத்திரம் பழகு. ரௌத்திரம் பழக முடியுமா? பெரிய வித்தைதான். நம்மை நாம் கூர்ந்து ஆய்வு செய்து ரௌத்திரத்தை பழக்கத்தில் கொண்டு வந்து பழகில் கொண்டால் ரௌத்திரம் அழகாய் தோன்றும். பாதிப்பில்லாத நன்மையும் விளையும். அடுத்ததாக அர்த்தமும் அனர்த்தமும் என்ற அமைப்பில் சஷ்டியிலே இருந்தால் அகப்பையிலே வரும் என்பதை பற்றி பகிர்ந்து கொள்கிறேன். சஷ்டியிலே இருந்தால் அகப்பையிலே வரும். வாழை மீனுக்கும் விலாங்கு மீனுக்கும் கல்யாணம். மீன் பாட்டு நல்லா இருக்குது, அதை விட மீன் குழம்பு நல்லா இருக்குது கூட்டாளி. நல்லா சாப்பிடு. சாப்பிட்றதுல ஓர வஞ்சனை பண்ணக்கூடாது. நல்லா சாப்பிடு. அக்கா, மீன் குழம்பு எடுத்துக்கின்னு வா அக்கா. சொல்கிறது காதில் விழ. என்ன பண்ணுற? சீக்கிரம். வாங்கிறதும் கொஞ்சமாக வாங்க சொல்கிற. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்.
பரவாயில்ல கூட்டாளி. இப்போ அக்கா சொன்னாங்களே அதை சொல்லு. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னு சொன்னாங்க. அதுக்கு என்ன பொருள்? சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். சட்டியில் மீன் குழம்பு இல்லை, குழம்பு காலி, அதனால் அகப்பையில் வரல. சாப்பிட்றதுலே இரு. சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்கிறது தவறு. கரெக்டாக நீ தான் சொல்ல. சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். புரியுதா? சுத்தமாக புரியல. சஷ்டியில் இருந்தால், அதாவது சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் அகப்பையில், அதாவது அகமாகிய உடம்பிலுள்ள கருப்பையிலே கரு வரும். அப்படியா? ஆமாப்பா. அறிவியல் ஆய்வுப்படியும் சஷ்டி திதியில் உள்ள புவியியல் நிலவரப்படியும் கரு தங்கும் என்ற கோணத்தில்தான் சஷ்டியில் இருந்தால், விரதம் இருந்தால் அகப்பையில் கரு வரும்னு சொன்னாங்க. ஓஹோ, இதுதான் பொருளா? சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சாப்பிட்றத பற்றியே பேசுகிறோம். ஆமாம், சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு அர்த்தமாக உள்ளதா, சட்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு அனர்த்தமாக பேசுகிறோம். இப்படித்தான் அர்த்தமாக உள்ளதை அனர்த்தமாக பேசிக்கொண்டு அதுதான் அர்த்தம் என்று அர்த்தமற்று பேசிக்கொண்டு வருகிறோம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அருமையான விடயத்தோடு இணைந்திருந்தீர்கள் ஐயா, மிக்க நன்றிகள். அதாவது இன்று இடம்பெறுகின்ற காலை கதம்பத்திலே அடுத்து ஒரு பொதுவான கேள்வி ஒன்றை நேயர்களுக்கு கேட்கலாம் இருக்கின்றேன். அந்த வகையிலே உலக சுகாதார ஸ்தாபனம் என்பது எல்லோருக்கும் தெரியும்.